திரும்ப திரும்ப அதே தவறை செய்து கொண்டே இருக்கின்றீர்களா? திரும்ப செய்யவே கூடாது என்று தீர்மானித்தும் பலமுறை செபித்தும் உபவாசித்தும் கூட அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியவில்லையே என கலங்கி நிற்கின்றீர்களா? ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்றும் திரும்பவுமாய் அதே தவறை செய்துவிட்டேனே, இப்பொழுது நான் எப்படி அவர் முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்பது? இனி எனக்கு மன்னிப்போ விடுதலையோ கிடைக்கப் போவதே இல்லை என்று உங்களையே நொந்து கொண்டு நொறுங்கி போயிருக்கின்றீர்களா? நீங்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்கும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மூழ்கி போயிருப்பது உண்மைதான். ஆனால் இந்த நிலையிலும் தன் முழு அன்பையும் வெளிப்படுத்தி தேவன் உங்களை நேசிக்கின்றார் என்பது அதைவிட பெரிய உண்மையாகும். வேதாகமத்தில் உள்ள ஓசியா என்ற புத்தகத்தில் தேவன் தான் அன்பு கூர்ந்து அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்த மக்கள் மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்து கொண்டு தனக்கு எதிராக கலகம் செய்கின்றவர்களாக இருந்த போதிலும் அவரோ மீண்டும் மீண்டுமாய் அவர்களை தேடிச் சென்று அழைப்பதையும் நயம் காட்டி திரும்ப சேர்த்து கொள்வதையும் பற்றி விளக்குகிறது. ஆண்டவர், எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன் என்று பாவம் செய்துவிட்ட நிலையிலும் அவருடைய இரக்கம் தான் நேசிக்கும் மக்கள் மீது அதிகமாய் பெருகுவதாக குறிப்பிடுகின்றார். இந்த தேவனின் அன்பை புரிந்து கொள்ள உதாரணம் ஒன்றை பார்ப்போம். ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஆசையாய் வளர்க்கின்றனர். அந்த குழந்தை நடை பழகுகையில் மகிழ்ந்து கதை சொல்லி தூங்க வைத்து தாளாட்டி சீராட்டி சிறந்த உடைகள், சத்துள்ள உணவுகள், உயர்ந்த கல்வி என்று ஒவ்வொன்றையும் தெரிந்தெடுத்து செய்து நேர்த்தியாய் வளர்க்கின்றனர். அன்பாய் உயிராய் பாசமாய் வளர்த்த அந்த மகனோ அல்லது மகளோ 18 அல்லது 20 வயதை கடந்த பின் அவர்களின் நடவடிக்கைகள், குணாதிசயங்கள் கெட்டுப்போனதால் பெற்றோர்கள் அதை சரி செய்ய விரும்பி திட்டி கண்டித்து நடத்தும்போது அந்த மகனோ அல்லது மகளோ முன்பு இருந்ததை விட மோசமாக நடந்து கொள்ளும்போது வேதனையும் ஏமாற்றமும் பெருகிவிட்ட சூழ்நிலையில் கோபத்தின் உச்சத்தில், இனிமேல் என் கண் முன்னே நிற்காதே, எங்களோடு இருக்க இனி உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று தாயோ அல்லது தந்தையோ சத்தமிட அந்த மகனோ அல்லது மகளோ வீட்டை விட்டு வெளியேற தீர்மானித்து அந்த நாள் இரவில் தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக பூட்டியிருக்கும் வீட்டு கதவின் கைப்பிடியில் கை வைத்து திரும்பி பார்க்கும்போது அங்கு தாயோ அல்லது தகப்பனோ கலங்கிய கண்களுடன் உடைந்த உள்ளத்துடனும் நின்று கொண்டு தன் மகனை அல்லது மகளை கரம் பிடித்து இழுத்து மார்போடு கட்டி அணைத்து, இல்லை, நான் உன்னை இழக்க விரும்பவில்லை, நீ திருந்திவிட மாட்டாயா என்று தானே உன்னை திட்டினேன், நீ போக உன்னை விடமாட்டேன் என்று அங்கலாய்ப்பதை போன்றே ஆண்டவரும் உங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றார். நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாதி ராஜாவின் குமாரனும் குமாரத்தியுமாயிருக்கின்றீர்கள். நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கின்றார். மற்றவர்களுக்கு எப்படியோ, ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியம். நீங்கள் பாவிகளாயிருப்பதினாலேயே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை உங்களை மீட்பதற்காக விலைக்கிரயமாக செலுத்தியிருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை இழந்துவிட தயாராக இல்லை. அதே பாவத்தை திரும்ப திரும்ப நீங்கள் செய்வதினால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழந்து விடவில்லை. இப்பொழுதும் நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதை நீங்கள் நம்புவதை போன்றே அவருடைய பரிசுத்த இரத்தமானது அந்த பாவங்களை நீங்கள் மீண்டுமாய் செய்யாதபடி உங்களுக்கு உதவியும் செய்கின்றது என்பதை அறிந்து உரத்த சத்தமாய் அறிக்கையும் செய்யுங்கள். மனிதனாய் அவதரித்த இறைவனாம் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தபோது வந்த எல்லாவிதமான சோதனைகளையும் மேற்கொண்டு பாவம் செய்யாதவராய் இருந்தபடியினாலே இன்றும் பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும்
அதாவது உங்களுக்கும் உதவி செய்து காப்பாற்றக்கூடியவராகவும் அதனை விரும்புகிறவராகவும் உங்கள் அருகிலேயே இப்பொழுதும் நிற்கின்றார்.